இல்லடா, நான் மணி குடுப்பேன். அவ படிப்பா. அதுல என்ன தப்பு இருக்கு? இது ஒரு நார்மல் விஷயம்தான். நார்மலா? நைட் டைம்ல உன் கிளாஸ்மேட் வீட்டுக்குள்ள இப்படி சஸ்பீஷியஸா நுழைஞ்சிருக்கே. போலீஸ் உன்னோட பேசணும் போல இருக்கு. டேய், நீ பாத்துக்கோ. அந்த பையன் அங்கிருந்து ஃபைனலி போயிட்டான். நீ ஓகே தானே? தேங்க்ஸ். ஆனா நெக்ஸ்ட் டைம் இப்படி பண்ணாத. என்னால உனக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. அவ அப்படி சொன்னதும் நான் சிரிச்சேன். ப்ராப்ளம்ஸா? என் லைஃப்ல எனக்கு எதுக்குமே பயம் இல்ல. இருந்தா அது ப்ராப்ளம்ஸ்க்கு தான். சரி சரி, டயலாக் போதும், வாங்க படிக்கலாம். இன்று உனக்கு திஜு கர்வ் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவ சின்னதா சிரிச்சா. சத்தியமா சொல்லணும்னா அவ சிரிக்கும்போது ரொம்ப அழகா இருந்தா. லித்யன் ஒரு கம்ப்ளீட் முட்டாள்டா. அவ கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருந்தாலும் இன்னைக்கு நடந்தது சம்ஹவ் நல்லா தான் ஃபீல் ஆயிடுச்சு. குறைந்தபட்சம் இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஜீன் கிங் அப்படின்னு சொல்லிக்கிட்டே யார்கிட்டயும் ஈஸியா மாட்டிக்கிற டைப் இல்ல. ஏய், இந்த கொஸ்டினையும் நீ தப்பரா பண்ணிருக்க. எங்க? அவ அருகா வந்த உடனே என் ஹார்ட் மறுபடியும் வேகமா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. செங், என்னடா யோசிச்சுட்டு இருக்க? அந்த நேரம் என் ஃப்ரெண்ட் வந்தா. டா, க்ரோசரி ஸ்டோர் போலாம், வரியா? வரல. டேய், நீ மாறிட்டே. நேத்திக்கு கோக்கு குடிக்க கத்துன நீ இப்போ ஃபுல் ஸ்டடி மூடா. நீ பைத்தியமாயிட்டடா ஜிங். போங்கடா இங்கிருந்து. அட என்னடா இது? கூப்படிக்க ஆரம்பிச்சிட்டானே. அவனுக்கு ஏதாவது புரியுதா? உனக்கு என்னடா அதுல? என்ன, ஃபைட் பண்ணணுமா? நான் லூசர்கள் மாதிரி இல்ல. சில பேருக்கு ஒரு ரிமைண்டர் கொடுக்குறேன். தவளைங்க அன்னப்பறவையோட இறைச்சி சாப்பிட்ற கனவு காணக்கூடாது. அவன் தூங்குறானா? ஆமா, தூங்குறான். நான் ஏன் அவனை பார்த்துக்கணும்? அவன் என் டீச்சர் தானே. இல்ல, பேட் டீச்சர். அதுவும் இல்ல. அதுவும் இல்ல. நான் அவனுக்கு படிக்கத்தான் மணி கொடுத்தேன், தூங்க சொல்லல. ஐயோ, நான் என்ன யோசிக்கிறேன்? எவ்வளவு நான்சென்ஸ்டா இது. என்னாச்சு? அவன் கண் திறந்துட்டு கேட்டா. ஒண்ணுமில்ல, உன் ஃபேஸ்ல ஒரு மஸ்கீட்டோ இருந்துருது, அதான். வின்டர் சீசன்ல மஸ்கீட்டோ? அது மியூட்டன்ட் மஸ்கீட்டோவா இருக்கும். அவன் சின்னதா சிரிச்சான். அட, இப்போதானே அவன் ஸ்மைல் பண்ணா. இல்லல்ல, நிச்சயமா அவன் சிரிச்சான். எதுக்குடா சிரிக்கிறான்? என் ஸ்டூபிடிட்டி பார்த்து சிரிக்கிறானா? ச்சே, நான் ஒரு ஐடியட்டா. மஸ்கீட்டோன்னு ஏன் சொன்ன? இதை விட வேஸ்ட் எக்ஸ்கியூஸ் கிடைக்கலையா? சிங், நீ இப்போலாம் சரியாலடா. என் ஃப்ரெண்ட் சடன்லி கேட்டா. நான் என்னடா பண்ண? நீ முன்னாடிய விட மிரர் அதிகமா பார்க்கற. ஃபோன் பார்த்துட்டே தனியா லூஸ் மாதிரி சிரிக்கிற. டேய், நான் லூஸ் மாதிரி சிரிக்கல. சிரிக்கிறடா, நானே பார்த்தேன். அவன் என்ன சஸ்பீஷியஸா பார்த்தான். உண்மையை சொல்லு, உனக்கு லவ் வந்துருச்சா? வாய மூடுடா. என்ன லவ்? நான் ஜஸ்ட் படிக்கிறேன். படிச்சா இப்படி சைக்கோ மாதிரி சிரிப்பாங்களா? டேய், நீ கோஸ்ட் கிட்ட கூட பொய் சொல்ற. அந்த நேரம் பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ். அடடா, இது யாரு? யங் மாஸ்டர் குவா? பாத்ரூம்க்கும் உன் டியூட்டர் கூட தானே வருவா? ஏஞ்சல் அங்கிருந்து நடந்துட்டு போயிட்டா. அப்போ லித்தியனில் என்ன நேரா பார்த்து சொன்னா. குசன், நான் உனக்கு வார்னிங் கொடுக்கறேன். ஜான் கிங் ஜி கிட்ட இருந்து தூரமாயிரு. அவ உன்ன மாதிரி லூசருக்கு இல்ல. நீ அவளை ரீச் கூட பண்ண முடியாது. நான் அவனை ஸ்ட்ரெயிட்டா பார்த்தேன். நான் ரீச் பண்ண முடியாதா? அப்போ யாரால முடியும்? நீயாலா? ஆமா, அட்லீஸ்ட் நானாவது. குறைந்தபட்சம் நான் கிளாஸ்ல டாப்பத்தில் இருக்கேன். ஆனா நீ கீழே இருந்து 3rd ரேங்க்டா. ஜீன் கிங் உன்னை லைக் பண்ணுவாள்னு உண்மையாவே நினைக்கிறியா? நான் அவனை நேரா பார்த்தேன். அதுக்கு என்ன மீனிங்? சிம்பிள், நீ அவருக்கு வேர்தியே இல்ல. அறிவா பின்வாங்கிடு. அன்னெசரியா அவமானப்படாத. டேய், வார்த்தை அளவா பேசு. அந்த நேரம் பக்கத்துல இருந்தவன் கேட்டான். என்னடா நடக்குது ஜாங்? இவனுக்கே பணம் இருக்கே அப்பேரண்ட்லி. பணம் 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 இருந்தா மார்க்ஸ் வாங்க முடியுமா? கீழே இருந்து 3rd ரேங்க் வாங்குறவன்டா இவன். எவ்வளோ மணி இருந்தாலும் யூஸ்லெஸ் தான். அவன் சிரிச்சது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருந்தா நான் அவனை நோக்கி நடந்தேன். என்னோட பெட் வைக்கிறியா? பெட்டா? என்ன பெட்? நெக்ஸ்ட் மந்த்லி எக்ஸாம். நான் டாப் 100க்குள்ள வந்துட்டேனா நீ என்ன பண்ணுவ? நீயா டாப் 100? குசன், நேத்து இரவு நல்லா தூங்கலையா? உன் பிரெயின் கம்ப்ளீட்லி டேமேஜ் ஆயிடுச்சுடா. கீழே இருந்து 3rd ரேங்க் வாங்குறவன் டாப் 100 கனவு காண்றானா? செம்ம காமெடி. சிரிச்சது போதும், உனக்கு கட்ஸ் இருக்கு இல்லையா? பெட் எக்ஸெப்ட் பண்ண. கண்டிப்பா இருக்கு. சொல், என்ன பெட்? நான் ஒரு செகண்ட் கூட தயங்கல. நான் டாப் 100க்குள்ள வரலனா முழு ஸ்கூல் முன்னாடியும் நீல் பண்ணுவேன். 3 தடவை தரையில தலை வச்சு பவ் பண்ணி உன்னை கிராண்ட்பான்னு கூப்பிடுவேன். டீலா? டீல். சத்தியமாவா? சத்தியமா. ஆனா நான் டாப் 100க்குள்ள வந்துட்டேன்னா முழு ஸ்கூல் டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் முன்னாடி 3 தடவை கத்தி சொல்லணும்.
நான் ஒரு ஐடியட்னு. சரி, டீல் அக்செப்ட். அவன் அப்படியே சிரிச்சா. ஸ்கூல்ல இருக்கிற எல்லாரும் விட்னஸ்டா, யாராவது விட்னஸ் ஆகலனா அவனே கிராண்ட்சன். பேச்சு மாறக்கூடாது. மாறாது. ஆனா நீயும் ரெடியாரு. பப்ளிக் ஸ்பீச் பிராக்டிஸ் பண்ணிக்கோ. டென்ஷன்ல டயலாக் மறந்துடாத. நான் அவனை நக்கலா பார்த்தேன். குசன், நீ உண்மையாவே லூஸ் ஆயிட்ட. டாப் 100 உன் லாஸ்ட் மந்த்லி எக்ஸாம் ரேங்க் என்னன்னு நினைவிருக்கா? கீழ இருந்து 3rd அதுக்கப்புறமும் இவ்ளோ கான்ஃபிடன்ஸா பெட் வைக்கிறியா? காத்தே இல்லாம பறக்க ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. என் ஃப்ரெண்ட் சீரியஸா கேட்டான். டா, உண்மையாவே உனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கா? இருக்கு, நான் காமா சொன்னேன். என்ன கான்ஃபிடன்ஸ்? இப்போ தினமும் இரவுல வெளியே போறதாலா? நான் கொஞ்சம் சிரிச்சேன். நான் தினமும் இரவும் ஜீன் கிங் கிட்ட டியூஷன் போறேன்னு சொன்னா நீ நம்புவியா? என்னடா ஜீன் கிங்கா டியூஷனா? டே, இம்பாசிபிள்டா அது. அவ ஸ்கூல்லையே மோஸ்ட் பியூட்டிஃபுல் அன்ரிச்சபிள் கேர்ள். எத்தனை பாய்ஸ் ப்ரப்போஸ் பண்ணாலும் ரிஜெக்ட் பண்ணிட்டாலே. நான் சேர்ல பின்னாடி சாஞ்சேன். மணி உலகத்தையே சுத்த வைக்கும்டா. ஆனா அவ இன்னும் டவுட்டா பார்த்தான். டியூஷன் இருந்தாலும் ஒரே ஒரு மாதத்துல கீழ இருந்து 3rd ரேங்க்ல இருந்து டாப் 100க்குள்ள வரணும்னா ராக்கெட் ஏறி பறக்கிற மாதிரிடா. அதுக்காக நீ ஃபுல் நைட்டையும் விழிச்சு படிக்கணும். ஃபுல் நைட்டா? நீயும் ஜீன் கிங்கும் மட்டும் தனியா? ஒரு பாய், ஒரு கேர்ள். டேய், என்னென்ன யோசிக்கிற? நாங்க முழு நைட்டும் ப்ராப்ளம் சால்வ் பண்றோம், அதுதான். அப்படியா? அதான் பாத்ரூம்ல இவ்ளோ கான்ஃபிடென்ஸா இருந்தியா? நான் கொஞ்சம் சீரியஸா பார்த்தேன். நான் கான்ஃபிடென்ட் இல்ல. விஷயம் என்னன்னா, நான் தோற்க முடியாது. எஸ்பெஷலி லித்தியானல் மாதிரி ஆளுகிட்ட ஒருபோதும் இல்ல. நான் ஒரு செகண்ட் சைலண்டா இருந்தேன். அதுவும் இல்லாம ஏனோ தெரியல, ஜீன் கிங் கண்ணுல பார்க்கும் ஒவ்வொரு தடவையும் அவளை டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு தோணுது. அவளுக்கு என் ரேங்க பற்றி கேர் இருக்காம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கு. அடுத்த நாள் முழு ஸ்கூல்லையும் ஒரே காசிப். டே கேட்டியா, லிதியனில் கூட டாப் 100 பெட் போட்டிருக்கானா? டாப் 100? அவன் ஃபுல் மென்டல் ஆயிட்டானே. பாருடா, கடைசில லிஷியானல் கிட்ட பிச்சை கேட்க நேரும். அந்த நேரம் ஜான் கிங் என்ன பார்த்து கேட்டா, நீ லிதியானல் கூட பெட் போட்டியா? நியூஸ் ரொம்ப ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சே. நீ சீரியஸா தான் இருக்கியா? நான் அவளை நேரா பார்த்தேன். உனக்கு என்ன தோணுது? நான் ஜோக் அடிக்கிறேனா? கீழ இருந்து 3rd ரேங்க்ல இருந்து டாப் 100 வருதுன்னா என்ன அர்த்தம்னு தெரியும்ல? தெரியும். அதுக்கான மீனிங், அடுத்த ஒரு மந்த் நான் உயிரை விட்டு படிக்கணும். அப்படி இருந்தும் நீ இந்த பெட் போட்டியா? ஏன் இந்த பெட் போட்டேன்னா, அந்த மாதிரி ஆளு வெற்றி அடைஞ்ச ஃபீல் பண்றத நான் பார்க்க முடியாது. அதுவும் இல்லாம நான் அவளை பார்த்தேன். நீ என்கிட்ட இருக்கியே, முழு கிளாஸ்ல நம்பர் 1 டாப்பர். என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? அவ உடனே முகம் திருப்பிட்டா. நீ என்ன சொல்லணும்னாலும் சொல்லிக்கோ, நான் மணிக்காக தான் வேலை பண்றேன். நான் சிரிச்சேன். சரி டீச்சர், இன்னிக்கும் ஃபுல் நைட் ஸ்டடி தொடரலாமா? அந்த நேரம் வெளியில இருந்து ஒரு இரிட்டேட்டிங் வாய்ஸ். குசன், இந்த ஃபேஸ் வச்சுக்கிட்டு கூட நீ பிரசிடென்ட்லி லித்தியானல் கிட்ட பெட் போட்டியா? என் அட்வைஸ் கேள். இப்பவே போய் சாரி கேட்டுவிடு. இப்பவே கிவ் அப் பண்ணிட்டா கொஞ்சமாவது டிசைனிட்டி சேவ் ஆகும். நான் அவனை கோல்டா பார்த்தேன். நீ யாரு? லில் 5. ஆஹா, உன்னை தெரியும். ஓவர் ஸ்மார்ட்டா ட்ரை பண்ணாத. அவன் நெருங்கினா. என் அண்ணன் ஒரு ஃபிங்கர் ஸ்னாப் பண்ணினா போதும், உன்னை ஸ்கூல்ல இருந்து வெளியே தள்ளிடுவாங்க. நான் அவனை இக்னோர் பண்ணிட்டு ஜீன் கிங் பக்கம் திரும்பினேன். கிளாஸ்மேட், நீ என் லைட் பிளாக் பண்ற? இல்ல. ஐயோ, அவ ஒரு பெரிய ஸ்டாக் பேப்பர்ஸ் எடுத்து வந்தா. இது எல்லாம் நேத்தே ஆர்கனைஸ் பண்ண. லெவல் 1ல இருந்து லெவல் 7 வரை டிஃபிகல்ட்டி பேசிஸ்ல டிவைட் பண்ணிருக்க. இன்னைக்கு நம்ம லெவல் 1 டெஸ்ட் பேப்பர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். இன்னைக்கு மட்டும் டோன்ட் பேப்பர்ஸ் எனி கொஸ்டின்ஸ். இல்ல டீச்சர், எந்த ப்ராப்ளமும் இல்ல. குட். ஃபினிஷ் பண்ணதும் செக்கிங் என்கிட்ட கொடு. ஃபினிஷ் ஆனதும் என்கிட்ட கொடு. தவறா இருந்தா இன்னொரு பேப்பர் எக்ஸ்ட்ரா. ஐயோ! அந்த நேரம் ஃப்ரெண்ட் வந்து தோள்ல கை போட்டான். பிரதர் ஜாங், வாங்க வெளியே போய் ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு வரலாம். வரல. டேய், முழு கிளாஸும் ரெஸ்ட் எடுத்துருச்சு, நீ மட்டும் எழுதிக்கிட்டே இருக்க. எனக்கு ரெஸ்ட் எடுக்க முடியாது. இன்னும் 80% ஒர்க் பெண்டிங் இருக்கு. சும்மா இல்லடா, இவ்ளோ மோட்டிவேஷன் எங்கிருந்து வருது? அவ சஸ்பீஷியஸா சிரிச்சான். ஒருவேளை இது எல்லாம் ஜீன் கிங்குக்காக தானோ? போய் உன் ஹோம்ஒர்க் பண்ணுடா. சரி சரி, உங்க ரொமான்டிக் மிஷன்ல நான் இன்டர்ஃபியர் பண்ணல. அவன் போனதும் நான் கேஃபிட்டேரியாக்கு போனேன். ஜீன் கிங் ஏற்கனவே அங்க உட்காந்துருந்தா. நீ இங்க சாப்பிட வரியா? இல்ல, நான் என்ன பண்ணுவேன்? இந்த லஞ்ச் பாக்ஸ் கிளாஸ்ல சாப்பிடலையா? கோல்டு ஃபுட் சாப்பிடாத. அவ காமா சொன்னா. அந்த நேரம் பக்கத்துல இருந்தவங்க விஸ்பர் பண்ண ஆரம்பிச்சாங்க. பாருடா, ஜீன் கிங் கூட உட்காந்து சாப்பிட்றான். ஒரே மாதத்துல டாப் 100 வந்துருவேன்னு நினைக்கிறானா? நான் இக்னோர் பண்ணிட்டேன். அவ என் பேப்பர் செக் பண்ணிட்டு சொன்னா, இந்த பேப்பர்ல 3 கொஸ்டின்ஸ் ராங். இதோ
3 எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ். ஆ, மறுபடியுமா? உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல, எந்த ப்ராப்ளமும் இல்ல டீச்சர். சில நேரம் கழிச்சு, ஏய் தூங்காத. நான் தூங்கல, நான் ஃபுல்லி அவேக். கொஞ்சம் வாட்டர் குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணு. நான் பாட்டில் எடுத்தேன். நீயும் தூங்கலையே, உனக்கு ஸ்லீப் வரலையா? இப்போ அதுக்கு பழகிட்டேன். அப்படியா? அப்போ நானும் கொஞ்சம் வாட்டர் குடிக்கிறேன். நான் எழுதிக்கிட்டு இருந்தேன். எழுதி முடிச்சியா? ம். என்ன பார்க்குற? ஒன்னும் இல்ல, அந்த கொஸ்டின் தான் பார்த்தேன். ஆமா, அந்த கொஸ்டின் நான் கரெக்டா பண்ணேன். அது கரெக்டா? என் ஆன்சர் சரிதான். ஹுரே பிரதர் ஜாங்! என்னடா இவ்வளோ எக்ஸைட்டட்? நீ என்ன புரிஞ்சுக்க மாட்ட. இப்போ மேட்ச் ப்ராப்ளம்ஸ் பார்த்தாலே என் டிஎன்ஏ வர குடுங்குது. இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது இருக்கு? இந்த டெஸ்ட்ல 10ல் 8 கரெக்ட். என்ன? 10ல் 8ஆ? உண்மையாவா? உண்மைதா. ஹுரே! விக்டரியற்கான இன்னொரு ஸ்டெப்! ஜீன் கிங் மெதுவா சிரிச்சா. ஃபோக்கஸ் மட்டும் லூஸ் பண்ணாத. இன்னைக்கு போதும், போய் சீக்கிரம் தூங்கு. சரி டீச்சர். எக்ஸாம் டே. ஜாங், நர்வஸா? எதுக்குடா நர்வஸ்? இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் தானே. உன் கை லிட்ரலி நடுக்குது. அது எக்ஸைட்மெண்ட் நடுக்கும். சரி அப்படின்னா போய் எக்ஸாம் எழுது. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அவமானம் கொண்டு வராத. இடியட், அவமானப்பட போறது நீதான். நர்வஸ் ஆகாத, எப்ப போல எழுதிட்டு வா. பின்னாடி யார் யாரோட கழுத்தா இருக்கிறாங்கன்னு பாப்போம். எக்ஸாம் பேப்பர் ஓபன் பண்ணினேன். முதல் கொஸ்டின், இது எனக்கு தெரியும். செகண்ட் கொஸ்டின், இதுவும் தெரியும். தேர்ட் கொஸ்டின், இதுவும் தெரியும். அட, எனக்கு உண்மையாவே எல்லாம் தெரிகிறதே. ஜெனிஸ் ஃபீலிங்னா இதுதானா? எக்ஸாம் முடிஞ்சதும் ஃப்ரெண்ட் ஓடி வந்தா. ஜாங் எல்லாம் ஓகேயா? நான் டிசைட் பண்ணிட்டேன். இன்னைக்கு உன் எக்ஸாம் ஃபேஸ் ரியாக்ஷன் வீடியோ எடுக்க போற. ஃபியூச்சர் ஹெரிட்டேஜுக்காக. இங்கிருந்து போடா. சில நேரம் கழிச்சு ரிசல்ட் போர்டு முன்னாடி கூட்டம். என்னடா ரிசல்ட்? பேப்பர் ஓகே தான் போல, கொஞ்சம் வெயிட் பண்ண. பாரு, லித்தியானில் கிளாஸ்ல 9வது ரேங்க். சும்மா இல்ல. ஆனா ஜீன் கிங் இன்னும் ஃபர்ஸ்ட் தான். அவளை யாராலும் பீட் பண்ண முடியல. யாராலும் ஜீன் கிங்கை பீட் பண்ண முடியாது. அட, அந்த குச்சன் எங்கடா? யாராவது அவனை தேடுங்க. இந்த தடவை பேப்பர் மோசமா போயிருக்கும் போல. நிச்சயம் லாஸ்ட் ரேங்க் தான் வந்திருக்கும். குசன், ஒளிஞ்சிக்காத, வெளியே வா. பெட் ஞாபகம் இருக்குல்ல? நீல் பன்னி கிராண்ட் போன்னு சொல்லு. அந்த நேரம் ஒருத்தர் ரிசல்ட் போர்டை பார்த்துட்டு ஃப்ரீஸ் ஆயிட்டான். டேய், இது நிஜமா? குச்சன், 620 மார்க்ஸ். கிளாஸ் ரேங்க் 98. ஹேய் கடவுளே, நான் சரியா பார்க்கறேனா? கீழ இருந்து செகண்ட் வந்த பையன் 98வது ரேங்க்ல இருக்கானே. இவர் ராக்கெட்ல ஏறி வந்தானா என்ன? எல்லாரும் அதிர்ச்சியில என்ன பார்த்தாங்க. சீட்டிங்டா இது. குசன், நீ மனிதனா? பிரசிடென்ட் லீ, இப்போ ஷேக்கிங் நிறுத்து. உன் பெட் ஃபுல்ஃபில் பண்ற டைம் வந்துருச்சு. இம்பாசிபிள், இது முடியாத விஷயம். இவன் டெஃபினெட்லி சீட்டிங் பண்ணியிருக்கான். ப்ரொஃபசர், நான் குச்சனை ரிப்போர்ட் பண்ணணும். அந்த நேரம் டைரக்டர் வாங் வந்தார். என்ன நடக்குது இங்க? ஏன் இவ்வளவு சத்தம்? டைரக்டர் வாங், குச்சன் சீட்டிங் பண்ணியிருக்கான். லாஸ்ட் ரேங்க் வாங்குறவன் எப்படி டாப் 100க்குள்ள வர முடியும்? இவன் ஜீன் கிங் ஆன்சர் காப்பி பண்ணியிருக்கான். ஆமா டைரக்டர், குச்சன்வும் ஜான் கிங்வும் சேம் டேபிள்ல உட்காருவாங்க. அதனால காப்பி அடிக்க ஈஸி தான். இந்த மார்க்ஸ் இட் செல்ஃப் சஸ்பீஷியஸ். நான் கையை இருக்க பிடிச்சேன். நான் சீட்டிங் பண்ணல. அப்படின்னா டைரக்டர் வாங் என்ன நேரா பார்த்தார். அதை எப்படி ப்ரூவ் பண்ண போற? அப்படின்னா உன் மார்க்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண. நான் ஒரு டீப் பிரெத் எடுத்தேன். சரி பிரசிடென்ட் லீ, நான் ஜீன் கிங் கிட்ட இருந்து காப்பி அடிச்சேன்னு சொன்னியா? ஆமா. சரி டைரக்டர், நான் நேரா வாங் சாரை பார்த்தேன். நான் இங்கேயே ரீ எக்ஸாம் ரிக்வெஸ்ட் பண்றேன். இந்த மந்த்லி எக்ஸாம் லெவலுக்கு ஈக்குவலா இருக்கும் மேத்ஸ் பேப்பர் கொண்டு வாங்க. நானும் லிதியானிலும் சேம் டைம்ல எக்ஸாம் எழுதுவோம். நீங்களும் இங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சூப்பர்வைஸ் பண்ணுங்க. நான் சால்வ் பண்ண முடியலன்னா சீட்டிங் பண்ணேன்னு ஒத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, நானே ஸ்கூல் விட்டு போயிடுவேன். அதுக்கு முன்னாடி லிதியானில் முன்னாடி நீல் பண்ணி கிராண்ட்பான்னு சொல்லுவேன். ஆனா நான் சால்வ் பண்ணிட்டேன்னா முழு ரூமே சைலண்ட் ஆயிடுச்சு. குசன், நீ இது நல்லா யோசிச்சு தானே பேசுற? இது ஜோக் இல்ல. நல்லா யோசிச்சேன். லிதியானல் உடனே சிரிச்சா. நீ ப்ளஃப் அடிக்கிற. என்னாச்சு, உனக்கு கட்ஸ் இல்லையா? நீயே கிளாஸ்ல 9வது ரேங்க் ஜீனியஸ் தானே? அப்போ இந்த லூசர் கூட காம்படிஷன் பண்ண பயமா? அல்லது உண்மையாவே பயந்துட்டியா? லிதியானல் முகம் உடனே மாறுச்சு. காம்படிஷன் பண்ணலாம். யார் யாருக்கு பயப்படுறாங்கன்னு பாப்போம். டைரக்டர் வாங் கை தூக்கினார்.
சரி, இவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இருக்கே, இப்பவே போர்டுல இருந்து நியூ பேப்பர் வர வைக்கிறேன். எல்லாரும் கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வாங்க. இன்னைக்கு முழு ஸ்கூல் முன்னாடியும் இந்த மேட்டர் கிளியர் ஆகணும். அந்த நேரம் ஃப்ரெண்ட் மெதுவா ஜீன் கிங் கிட்ட கேட்டான். சிஸ்டர் இன் லா, உனக்கு என்ன தோணுது? ஷெங் ஜெயிப்பானா? யாருடா நீ சிஸ்டர் இன் லான்னு கூப்பிடுற? ஃப்ரெண்ட் சிரிச்சான். எனக்கு தெரியும், இது ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் டைம் தான். ஜான் கிங் அமைதியா என்ன பார்த்தா, அவனால முடியும். அந்த வார்த்தை கேட்ட உடனே என் ஹார்ட் இன்னும் ஸ்ட்ராங்கா அடிக்க ஆரம்பிச்சது. டைரக்டர் வாங் புதிய பேப்பர் எடுத்தார். இது ரிசர்வ் மேக் டெஸ்ட் செட். டிஃபிகல்ட்டி மந்த்லி எக்ஸாம்க்கு ஈக்குவல். 120 மினிட்ஸ் டைம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் பேப்பர் ஓபன் பண்ணினேன். அந்த செகண்ட்லே ஜான் கிங் வாய்ஸ் மைண்ட்ல எக்கோ ஆயிடுச்சு. அவ எக்ஸ்பிளைன் பண்ற விதம், அவ டிரா பண்ற டயக்ராம்ஸ், அந்த காம் கோல்ட் வாய்ஸ் எல்லாமே என் பிரெயின்ல கிளியரா பதிஞ்சிருந்தது. ஜெனிஸ் ஃபீலிங்னா இதுதானா? செம்ம ஃபீலிங்டா இது. அடப்பாவியே, குச்சன் எவ்வளோ ஃபாஸ்டா எழுதுறான். ஆனா லித்தியனில் ஏன் ஸ்டக் ஆயிட்டான்? அவன் கிளாஸ்ல 9ஆம் டாப்பர் தானே. ஷ், ப்ரொஃபசர்ஸ் பேப்பர் செக் பண்றாங்க. 1 மணி 20 நிமிடம் கழிச்சு, இன்னும் 40 நிமிடம் இருக்கே, அவன் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டானா? மேத்ஸ் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபசர்ஸ் எல்லாரும் அங்கேயே பேப்பர் செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கரெக்ட், செகண்ட் கரெக்ட், தேர்ட் இதுவும் கரெக்ட், எல்லாமே சரியா இருக்கு. ஒரு ப்ரொஃபசர் லாஸ்ட் பேஜ் பார்த்துட்டு ஃப்ரீஸ் ஆயிட்டாரு. அவன் லாஸ்ட் கொஸ்டின் கூட சால்வ் பண்ணிட்டான். அது ரொம்ப டிஃபிகல்ட் கொஸ்டின். லாஜிக் கிறிஸ்டல் கிளியர். என்டையர் ப்ராசஸ் கரெக்ட். கரெக்ட் ஆன்சர். 150 அவுட் ஆஃப் 150. ஹே கடவுளே, அவன் உண்மையாவே செய்து காட்டிட்டான். ஃபுல் மார்க்ஸ். ஃப்ரெண்ட் லிட்ரலி கத்திட்டான். என் பிரதருக்கு ஃபுல் மார்க்ஸ் தான். நீ வேற லெவல். அந்த நேரம் லித்தியானில் பேப்பர் பார்த்தாங்க. இவனோட பேப்பர் இன்னும் ஹாஃப் கூட கம்ப்ளீட் ஆகல. கன்சர்வேட்டிவ்லி பார்த்தாலும் இவனுக்கு 80 மார்க்ஸ் கூட வராது. எல்லாரோட பார்வையும் லித்தியனில் மேல் திரும்பிச்ச. நான் மெதுவா சிரிச்சேன். பிரசிடென்ட்லி, இப்போ ஊன் டர்ன். நீயே கத்தி சொல்ல போறியா அல்லது நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? லித்தியனில் ஃபேஸ் முழுக்க செவந்துட்டு நின்றான். நான் ஒரு இடியட். சத்தமா கேட்கல. நான் ஒரு இடியட். கான்ஃபரன்ஸ் ரூம்ல இருந்தவங்க லிட்ரலி சைலண்ட் ஆயிட்டாங்க. டைரக்டர் வாங் கோல்டா சொன்னார். கிளாஸ்மேட் லித்தியனில், மற்றவர்களை ஃபால்ஸா அக்யூஸ் பண்ணதுக்கும் எக்ஸாம் ரூம் அட்மாஸ்பியர் டிஸ்டர்ப் பண்ணதுக்கும் வார்னிங் இஷ்யூ பண்ணப்படுகிறது. ஸ்கூல் நோட்டீஸில் பதிவு செய்யப்படும். இப்போ நீ போகலாம். லித்தியனில அவன் ஃப்ரெண்ட்ஸ் இருவரும் பிடிச்சு எழுப்பினாங்க. அவர்கள் கார்ல ஸ்கூல் விட்டு கிளம்பிட்டாங்க. பிறகு தெரிஞ்சது, அவன் லீவ் அப்ளிகேஷன் போட்டுட்டு ரொம்ப நாளா ஸ்கூல் வரல. வழிவிடுங்க. மாம், ஓகேயா? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? முழு காரிடாரும் என்ன பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தது. டேய், இதெல்லாம் எப்படி பண்ணின? எங்களுக்கும் சொல்லிக் கொடு. நீ கஸ்கில்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிட்டு இருந்தியா? ஆம், பேட்டில்ல நான் ஜெயிச்சிட்டேன். ஆனா எனக்கு நல்லாவே தெரியும், ஜீன் கிங் இல்லனா நான் இன்னும் கீழே இருந்து செகண்ட் ரேங்க்ல தான் இருப்பேன். அவதான் என்ன அந்த குழியில இருந்து வெளியே இழுத்தாங்க. ஃப்ரெண்ட் சிரிச்சா. சரி, இப்போ பப்ளிக்ல ஹக் பண்ணிக்காதீங்க. வா ஜாங், இப்போ நீ ஸ்கூல்ல ப்ராமினன்ட் ஃபிகர், ஃபுல் மார்க்ஸ் வாங்குற ஜீனியஸ். உன்னோட நடக்கிறதுக்கே எனக்கு ப்ரௌடா இருக்க. நான் அமைதியா நடந்துட்டு இருந்தா. டே, ஏன் இவ்ளோ சைலண்டா இருக்க? அங்க பாரு, அந்த கேர்ள்ஸ் எல்லாம் உன்னையே ஸ்டேர் பண்றாங்க. அவங்களோட ஐஸ் லிட்ரலி ஷைன் ஆகுது. எனக்கு அந்த கேர்ள்ஸ்ல இன்ட்ரெஸ்டே இல்ல. ஃப்ரெண்ட் உடனே நெருங்கினா. அப்போ யார்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு? கூசி படிக்காதுடா. அந்த நேரம் ஜீன் கிங் ஃபோன் சடன்லி ரிங் ஆயிடுச்சு. என்னாச்சு? அவ ஃபேஸ் உடனே பேல் ஆயிடுச்சு. என்ன? ஷேன்கு கிரைசிஸா? நான் இப்போவே வரேன். கால் கட் பண்ணதும் அவ கை லிட்ரலி நடுங்குச்சு. என்னாச்சு? நான் அவசரமா கேட்டேன். என் தம்பி ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். நான் உன்னோட வரேன். வேணா, நான் தனியா போயிடுவேன். இந்த நிலையில நீ தனியா போறியா? டிரைவர், கார் ரெடி பண்ணுங்க, சீக்கிரம். ஹாஸ்பிட்டல் காரிடார் முழுக்க டென்ஷன். ஜீன் கிங் அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க. இது எல்லாம் ஏன் தப்பு? நான் அவனை சரியா கவனிக்கல. ஆபரேஷன் ஃபீஸ்க்கு இன்னும் 500 குறைவு. அந்த 500 அவங்களுக்கு பெரிய அமௌண்ட். அதனாலதான் முன்னாடி கூட மணிக்காக அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை டாலரேட் பண்ண தயாரா இருந்தா. இப்போ அவளோட தம்பி ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள. அவ வெளியே ஹெல்ப்லெஸ்ஸா உட்கார்ந்திருந்தா. அம்மா, கவலைப்படாதீங்க, நான் ஏதாவது பண்றேன். நான் உடனே என் அம்மாவுக்கு கால் பண்ணேன். அம்மா, எனக்கு 500 பரோ பண்ணித்தாங்க. எதுவும் கேட்காதீங்க, எமர்ஜென்சி. சரி, தேங்க்ஸ்மா. டிரைவர், க்ளோசஸ்ட் பேங்க் போங்க, சீக்கிரம். சில நேரம் கழிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு திரும்பி வந்தேன். ஜான் கிங் என்னை பார்த்தா, இது என்ன?
நான் கேஷ் அவ கையில திணிச்சேன். மணி 500, போய் ஃபீஸ் கட்டு. நீ நீ என்ன ஃபால்ட் பேசாத, சீக்கிரம் போ. உன் தம்பிக்கு இப்போ சர்ஜரி தேவை. ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல். பேஷண்ட் இப்போ டேஞ்சர்ல இருந்து வெளியே வந்துட்டார். டாக்டர் சொன்ன உடனே ஜீன் கிங் ஃபேமிலி முழுக்க ரிலீஃப் ஆயிடுச்சு. சரியான நேரத்துல ஃபீஸ் வந்தது நல்ல விஷயம். இப்போ அட்லீஸ்ட் மணி பத்தி டென்ஷன் வேண்டாம். நான் அங்க நின்னுக்கிட்டே எனக்குள்ளே யோசிச்சேன், நான் ஏன் இவ்ளோ கேர் பண்றேன்? இதுல எனக்கு என்ன சம்பந்தம்? ச்சே, விடு, நடந்தது நடந்துருச்சு. அந்த நேரம் ஜான் கிங் மெதுவா என்ன நோக்கி நடந்து வந்தா. குசன், அந்த 500 நான் உனக்கு திருப்பி தர்றேன். வேணா? இல்ல, நான் கண்டிப்பா தரணும். தருவேன், ப்ராமிஸ். நான் சிரிச்சேன். சரி சரி, ஸ்லோவா குடு. எப்படியாவது நீ இன்னும் எனக்கு டியூஷன் கொடுக்க போறியே? மந்த்லி ஃபீஸ்ல இருந்து டிடக்ட் பண்ணிக்கலாம். குசன், தேங்க்ஸ். தேங்க்ஸ் எதுக்கு? நம்ம அவுட் சைட்ஸா கொஞ்சம். நான் அந்த மீனிங்ல சொல்லல. ஐயையோ, இப்போ இந்த மந்த்லி ஃபீஸ் ரொம்ப வேல்யூபிளா ஃபீல் ஆகுதே. அந்த நேரம் என் கண் முன்னாடி நடந்தது அது அவளோட ஃபர்ஸ்ட் கிஸ். என் பிரெயின் லிட்ரலி ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஏய், நீங்க இருக்கிறோம் இங்க என்ன பண்றீங்க? உனக்கு உடம்பு சரியா? குசன், எழுந்துரு, நாங்க பேசணும். இவ்வளவு காலையில என்ன சீரியஸ் மீட்டிங்டா? உன் ப்ராப்ளம் பத்தி பேசணும். வெரி சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் மிஸ்டர் குசன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னை சுத்தி நின்னாங்க. உனக்கு தெரியுமா நாங்க ஏன் இங்க வந்திருக்கோம்? எனக்கு ஒன்றும் தெரியல. டேய், நீங்க எல்லாரும் மென்டல் ஆயிட்டீங்களா? உண்மையை சொல்லி ஒத்துக்கோ. அப்படின்னா இப்பவே கன்ஃபஸ் பண்ணிட்டா உன்னை மன்னிச்சிருவோம். ஆனா ஹைடு பண்ணினா கடுமையான பனிஷ்மெண்ட். சொல்லுடா, நேத்து இரவு என்ன பண்ணின? ஒண்ணுமே பண்ணல. ஆமாமா, அதனாலதான் தூக்கமே வரலையா? ஏய், என் போட்டோ ஏன் எடுக்கிற? எவிடன்ஸ்டா. சரி சொல்லு, ஃபர்ஸ்ட் கிஸ் எப்ப கிடைச்சது? முதல்ல ஒருத்தன் ஃபிங்கர் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சான். நீ தினமும் இரவுல டிஸப்பியர் ஆகுற. படிக்க போறேன்னு சொல்லுவ, ஆனா ரிசல்ட் ஒரு கிஸ். நீ திருந்திட்டான்னு நினைச்சோண்டா. செகண்ட், அவளுக்கு நீ இவ்ளோ மணி கொடுத்த. அது அவளை வாங்குறதுக்கா? டிராமா ஓவரா போகாத, அது மந்த்லி ஃபீஸ். அவ எனக்கு பிரைவேட் டியூஷன் கொடுக்குற. பிரைவேட் டியூஷன்ல கிஸ் ஃப்ரீயா வருதா? அது அது ஒரு ஆக்சிடென்ட்டா? அவளோட பிரதர் சிக். நான் ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் ஹெல்ப் பண்ணேன். அவ இமோஷனல் ஆயிட்டா. ஓ, ஹீரோயினை சேவ் பண்ணி. அதுக்கப்புறம் காதல் மழை பொழிஞ்சுதா? இதென்ன டிவி டிராமாவா? டேய், நான் உண்மையாதான் சொல்றேன். சரி, அப்ப ஒரு கேள்வி. அவ உன்னையே ஏன் கிஸ் பண்ணா, என்ன ஏன் இல்ல? நான் கொஞ்சம் சைலண்டா இருந்தேன். ஒருவேளை நான் கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருப்பேனோ? நீயா ஹேண்ட்ஸம்? போய் கூட லிமிட்ல பேசு. பிரதர் ஜாக், உண்மை சொல்லு. அவ கிஸ் பண்ணும்போது எப்படி ஃபீல் ஆயிச்சு? அதையும் கேக்குற? கியூரியாசிட்டிடா. முழு ஸ்கூல் கேர்ள்ஸோட ட்ரீம் எக்ஸ்பீரியன்ஸ் அது. அப்பேரண்ட்லி முழு ஸ்கூல் கேர்ள்ஸோட கனவிட அது உனக்கு கிஸ் கிடைச்சிருக்கு. கொஞ்சமாவது ஷேர் பண்ண முடியாதா? சொல்லுடா, நாங்க யாரிடமும் சொல்ல மாட்டோம், ப்ராமிஸ். நான் கொஞ்சம் ஆக்வர்டா தலை குனிஞ்சேன். அது அந்த நேரம் என் பிரெயின் முழுக்க பிளாங்க் ஆயிடுச்சு. அப்புறம் ஹார்ட் ரொம்ப வேகமா பீட் ஆக ஆரம்பிச்ச. நான் வெக்கப்பட்டேன். அப்புறம் நான் அப்படியே அங்க நின்னுட்டே இருந்தேன். அவ ஓருடி போயிட்டா. டேய், ரியாக்ஷன் கூட கொடுக்கலையா? ஆமா, நான் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்னுட்டா. ஃப்ரெண்ட்ஸ் லிட்ரலி தரையில விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. நான் சிரிச்சு சாவேன்னு தோணுது. எங்க போச்சு உன் காட் ஆஃப் ஸ்டடி ஸ்வாகர்? கில் கிஸ் பண்ணிட்டு போயிட்டா. நீ அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டியா? இது டாப் டியர் ஸ்டோரிடா. இதை வச்சு நாவல் எழுதலாம். டேய், ஏன் இவ்வளோ சிரிக்கிறீங்க? உங்களுக்கு எதுவும் புரியாது. புரியும். நம்ம பிரதர் ஜாங் ஒரு பியோர் பாய். ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் கிடைச்சிருக்க. அதனால லூஸ் மாதிரி நின்னது நார்மல் தான். நீயும் ஃபர்ஸ்ட் டைம் தான்டா, உன் ஃபேமிலியும் ஃபர்ஸ்ட் டைம். சரி, ஜோக்ஸ் விடு. உண்மையா கேட்குறேன், நீங்கள் இருவரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா? நான் ஒரு செகண்ட் ஹெசிடேட் பண்ண. ஒருவேளை இருக்கலாமோ? ஒருவேளைனா என்ன மீனிங்? உனக்கே தெரியாதா? விஷயம் என்னன்னா, அவ எதுவும் சொல்லல, நானும் எதுவும் கேட்கல. டேய், நீ சீரியஸா ஐடியேட்டா? காயர் உன்னை கிஸ் பண்ணிட்டா. அதுக்கப்புறமும் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலையா? அப்படின்னா கேர்ள் ஃபர்ஸ்ட் மூவ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? அப்போ நான் எப்படி ப்ரப்போஸ் பண்றது? எனக்கே தெரியல. ஃப்ளவர்ஸ் வாங்கவா அல்லது டைரக்டா லவ் லெட்டர் எழுதவா? எது ரிலையபிள்? ரொம்ப ரிலையபிள் எதுவாக இருந்தாலும் போதும். நாங்க ஃபுல் சப்போர்ட். ஆனா இந்த வீடியோ மட்டும் டிலீட் ஆகாது. இது ஃபியூச்சர் ஃபேமிலி ட்ரெஷர். உன் மேரேஜ்க்கு அப்புறம் லூப்ல ப்ளே பண்ணுவேன். டேய், எனக்காக டிலீட் பண்ண. இம்பாசிபிள். இது ப்ரூஃப்.
நம்ம ஜாங்க்கும் இமோஷனல் மூமெண்ட்ஸ் இருக்குன்றதுக்கான எவிடன்ஸ். நம்ம ஜாங் ஒரு பியோர் பாய். சில நேரம் சிரிச்சதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் சடனா சீரியஸ் ஆனா, டேய் ஜெங், ஜீன் கிங் உண்மையாவே நல்ல கேர்ள். நீ உண்மையா அவளை லைக் பண்ணுனா அவளை நல்லா பாத்துக்கோ. எனக்கு தெரியும். மேலும் அவன் கொஞ்சம் வாய்ஸ் குறைச்சான். லிதியனில் தோத்துட்டான மட்டும் சேஃப்னு நினைக்காத. அவன் ஏதாவது ட்ரிக் பண்ணாம இருப்பான்னு கேரண்டி இல்ல. கேர்ஃபுல்லா இரு. புரிஞ்சிச்சு? சில நாட்கள் கழிச்சு ஸ்கூல்ல ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட். ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் போஸ்ட் எம்டி ஆயிடுச்சு. லிதியனில் சஸ்பெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பொசிஷன் வேக்கண்ட். டைரக்டர் வாங் என்ன ஆஃபீஸ்க்கு அழைத்தார். எலெக்ஷன்ல ஸ்டாண்ட் பண்ண. எனக்கு இன்ட்ரெஸ்டவே இல்ல. ஆனா ஜீன் கிங் என்னை பார்த்து சிரிச்சா. ட்ரை பண்ண. அவ அந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே, சரி காட சொல்லிட்டாங்க, ட்ரை பண்ணலாமே. எலெக்ஷன் ஸ்பீச் டே. ஜெங், நர்வஸா? கொஞ்சம். டேய், நர்வஸ் ஆகாத. இப்போ நீ ஸ்கூல்ல காட் ஆஃப் ஸ்டடீஸ். முழு ஸ்கூலும் உன்னை ஐடால் மாதிரி பாக்குற. போய் 2 வார்த்தை பேசு. விக்ட்ரி ஆட்டோமேட்டிக். அப்படி ஈஸின்னு நினைக்காத. நீ என்ன கமெடியனா? கொஞ்சம். டேய், ஃபோக்கஸ்க்கு வா. உன் வாயிலேருந்து ட்ரூல் வருது. ரெடியா? ரெடி. ஸ்பீச் முழுக்க மனப்பாடம் பண்ணிட்டேன். அதுதான் என் பயம். சரி வாங்க போலாம். ஸ்டேஜ் மேல அனௌன்ஸ் மைக் எடுத்தார். இப்போ உங்கள் முன் வருகிறார் கிளாஸ் 2 செக்ஷன் 3 கேண்டிடேட். குச்சன். நான் மைக் முன்னாடி நின்ன. ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ண போன அந்த செகண்ட்ல பெரிய ஸ்கிரீன்ல சடன்லி சாட்ஸ் ஃபிளாஷ் ஆக ஆரம்பிச்சு. என்னடா இது? யார் இது பண்ணது? குச்சன், இப்போ உன் டர்ன். என் பிரெயின் முழுக்க பிளாங்க். இது எல்லாம் முடிஞ்சுதா? நான் இப்போ என்ன பேசுறது? ஹலோ எவ்ரிஒன். அதுக்குள்ள ஸ்பீக்கர்ல ஒரு வாய்ஸ் ஒலிச்சது. இது ரொம்ப பழைய லைன். நான் குச்சன். ஸ்டூடெண்ட் குச்சனுக்கு இன்ஸ்பிரேஷன் வேணுமா? நான் ஹெல்ப் பண்றேன். அந்த வாய்ஸ் லித்தியானிலோட வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு. அடுத்த செகண்ட் ஸ்பீக்கர்ல லவுடா அந்த சாட்ஸ் படிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நைட்டுக்கு எவ்வளவு? நான் பே பண்றேன். ஃபீ போதாத, இன்னும் இன்க்ரீஸ் பண்ண. ஹால் முழுக்க சைலன்ஸ். அதுக்கப்புறம் ஒரே சத்தம். ஓ மை காட், இது என்ன? குச்சனுக்கும் ஜீன் கிங்க்கும் ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷனா? இது ஜோக் இல்ல போல. இது பெரிய எக்ஸ்போஸ்டா? அப்போ இதெல்லாம் உண்மையா? ஸ்பீக்கர்ல மீண்டும் அந்த வாய்ஸ். டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், உங்க முன்னாடி நிக்கிறான் இந்த சோ கால்ட் காட் ஆஃப் ஸ்டடீஸ். 30 மணி யூஸ் பண்ணி மார்க்ஸும் ரெஸ்பெக்டும் வாங்குற ஹைப்போகிரைட். இவன் சீட்டிங் மட்டும் பண்ணல, ஜீன் கிங் டிசைனிட்டியும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டா. இப்படி ஒரு ஆளுக்கு ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு என்ன தகுதி இருக்கு? லிதியனில் கத்துன உடனே கிரவுட்ல இருந்து சில வாய்ஸஸ். ஆமாடா, சரிதான், அவனை வெளியே தள்ளுங்க. லிதியனில் தான் ரைட். நான் மைக்க டைட்டா பிடிச்சேன். லிதியனல், உன் டிராமா முடிஞ்சுதா? அவன் சிரிச்சான். இப்ப கூட உனக்கு சொல்ல ஏதாவது இருக்கு? எல்லாமே கிளியரா இருக்கே. எவிடன்ஸ் உன் முன்னாடியே இருக்கு. எவிடன்ஸா? நீ காட்டுறது கான்டெக்ஸ்ட் இல்லாத சாட்ஸ். ஆமா, நான் கிரவுட பார்த்தேன். நான் ஜீன் கிங்குக்கு நிறைய மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஆமா, நான் அவளுக்கு கேரண்டி கூட கொடுத்தேன். அப்படின்னா நீயே ஒத்துக்கிட்ட. லிதியனல் ஆல்மோஸ்ட் சந்தோஷத்துல கத்திட்டா. நான் ஒத்துக்கிறது. அவ எனக்கு பிரைவேட் டியூட்டரிங் கொடுத்தாங்கன்னு. ஹால் முழுக்க சடன் சைலன்ஸ். நான் கிளாஸ்ல கீழ இருந்து 3rd ரேங்க். ஒரே ஒரு மந்த்ல டாப் 100 வரணும்னா டியூஷன் இல்லாம பாசிபிளா? அது பிரேயர் பண்ணா மட்டும் நடக்கிற மிராக்கிள் இல்ல. லிதியானல் உடனே சிரிச்சான். புல்லட், யாராவது டியூஷனுக்காக ஒரே தடவையில 1 லட்சம் கொடுப்பாங்களா? அந்த நேரம் ஜான் கிங் ஸ்டேஜ் மேல நடந்து வந்தா. அவ மைக் எடுத்த உடனே முழு ஹால்மும் அமைதியா போச்சு. கிளாஸ்மேட் ஜான் கிங், நான் மெதுவா கேட்டேன், நம்ம டெய்லி நைட் என்ன பண்ணுவோம்னு எல்லாருக்கும் சொல்லுவியா? அவ ஒரு டீப் பிரெத் எடுத்தா. ஆமா, குச்சன் எனக்கு நிறைய மணி கொடுத்தா. ரொம்ப ரொம்ப மணி. பணம். எனக்கு அந்த மணி ரொம்ப டெஸ்பரட்லி தேவைப்படுச்சு. ஜீன் கிங் வாய்ஸ் மெதுவா குலுங்க ஆரம்பிச்சது. என் தம்பிக்கு இப்போ 9 வயசு. அவனுக்கு பிறந்ததிலிருந்தே கான்கெனிட்டல் ஹார்ட் டிசீஸ். நான் நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து அவன் மெடிசின்ஸ், டெஸ்ட்ஸ், ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்ஸ், அதுதான் வாழ்க்கை. ஹால் முழுக்க டெட் சைலன்ஸ். என் அப்பா சில வருடங்களுக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. என் அம்மா டெம்பரரி ஜாப்ஸ் பண்றாங்க. ஆனா இந்த ஃபேமிலியை சஸ்டெயின் பண்ண அது போதல. அவ கண்ணு கலங்குச்சு. அதனால குச்சன் என்ன கேட்டப்போ ஒரு நைட்டுக்கு எவ்வளவுன்னு
அவ இன்டென்ஷன் வேற மாதிரி நினைச்சேன். அந்த நேரம் நான் ரொம்ப டெஸ்பரேட். நான் அக்செப்ட் பண்ணிடுவேன்னு கூட நினைச்சேன். ஆனா அவன் அப்படி எதுவுமே செய்யல. அவ வாய்ஸ் ஹெவியா மாறுச்சு. ஒரு இரவு அவன் பெரிய பேக் ஃபுல்லா மணி எடுத்துக்கிட்டு என் வீட்டுக்கு வந்தான். நான் அவ அங்கேயே ஏதாவது பண்ணுவான்னு நினைச்சேன். ஆனா அவன் பேக் ஓபன் பண்ணி 5 இயர்ஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ், 3 இயர்ஸ் மேக் டெஸ்ட்ஸ் அதை மட்டும் எடுத்தான். அவன் சொன்னது, நான் ஆரம்பத்திலிருந்து படிக்க போறேன். என் டிமாண்ட் ரொம்ப சிம்பிள். எனக்கு டியூஷன் வேணும். என்னிடம் போதுமான மணி இருக்கு. நீ என்ன டாப் 100க்குள்ள கொண்டு வா. ஜீன் கிங் கண்ணீர் தொடுத்துக்கிட்டா. குச்சன் என்னோட எதுவும் தவறா செய்யல. அவ எப்போதும் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் நடந்துக்கிட்டான். அவன் எனக்கு கொடுத்த ஒவ்வொரு ரூபாயும் என் ஹார்ட் ஒர்க்கிற்கான பேமெண்ட். நான் கொடுத்த டியூஷனுக்கான ஹானஸ்ட் ஃபீஸ். அவன் தினமும் இரவும் என் வீட்டுக்கு வந்தான். காலை வரைக்கும் படிச்சான். முழு 1 மந்த். கீழே இருந்து 3rd ரேங்க்ல இருந்தவன் 98வது ரேங்க் வரை வந்திருக்கா. ஜீன் கிங் மெதுவா லித்தியனில் பக்கம் திரும்பினா. லித்தியனில் உன் டர்ட்டி தாட்ஸ் வச்சு தன் ட்ரீம்காக போராடுற ஒரு பையனை ஜட்ஜ் பண்ற, மேலும் தன் ஃபேமிலியை காப்பாத்திக்காக தன்னை சாக்ரைஃபை பண்ணி கூட ரெடியா இருந்த ஒரு கேர்ளை நீ கேரக்டர்லெஸ் மாதிரி பேசுற. அவ வாய்ஸ் சடனா ஷார்ப் ஆயிடுச்சு. இந்த ஸ்கூல்ல மோஸ்ட் டிஸ்கஸ்டிங் மனிதன் நீதான். ஹால் முழுக்க சில செகண்ட்ஸ் கம்ப்ளீட் சைலன்ஸ். அதுக்கப்புறம் ஒரே தண்டர் மாதிரி கிளாப்ஸ். செம்ம பேசினாங்க. ஜீன் கிங் ஸ்ட்ராங் கேர்ள்டா. அவ சொல்றது கரெக்ட். லிதியானில் வெளியே போ. கெட் அவுட். முழு ஹால்மே அவனை எதிர்த்து கத்த ஆரம்பிச்சது. போதும்டா. லிதியானில் ஃபேஸ் முழுக்க செவந்து போச்சு. டைரக்டர் வாங் மைக் எடுத்தார். இப்போ யாருக்காவது இன்னும் குவெஸ்டன்ஸ் இருக்கா? லிதியானில் மவுத் ஓபன் பண்ணவே இல்ல. டைரக்டர் வாங் கோல்டா சொன்னார். கிளாஸ்மேட் லிதியானில், உன் கிளாஸ்மேட்ஸை டீஃபேம் பண்ணதுக்கும், ரியூமர் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கும், ஸ்கூல் அட்மாஸ்பியரை டிஸ்டர்ப் பண்ணதுக்கும் உனக்கு சீரியஸ் பனிஷ்மெண்ட் வழங்கப்படுகிறது. முழு ஸ்கூல் முன்னாடியும் உன்னை அஃபீஷியலி கண்டும் பண்ணறோம். ஃபர்தர் ஆக்ஷன் ஸ்கூல் கமிட்டி டிசைட் பண்ணும். இப்போ இந்த மீட்டிங் ரூம்ல இருந்து வெளியே போங்க. லிதியானில் எந்த வார்த்தையும் பேசாம தலை குனிஞ்சுக்கிட்டு வெளியே நடந்துட்டு போனான். அவன் வெளியே போன உடனே, குச்சன் செம்மடா. ஜீன் கிங் ரொம்ப ஸ்ட்ராங். இருவரும் மாஸ். முழு ஹாலும் கிளாப் சவுண்ட்ல முழங்குச்சு. டைரக்டர் வாங் என்னை பார்த்து சிரிச்சார். ஸ்டூடெண்ட் குச்சன், எலெக்ஷன் கேம்பெயின் நடுவுல சில அன்வான்டட் இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு. ஆனா உங்க பெர்ஃபார்மன்ஸ், உங்க ஹார்ட் ஒர்க், உங்க இன்டெகிரிட்டி, இவைகளை எல்லாரும் யுனானிமஸ்லி ரெக்கக்னைஸ் பண்ணிருக்காங்க. அவர் மைக் உயர்த்தினார். அதனால் நான் அதிகாரப்பூர்வமா அனௌன்ஸ் பண்றேன். நம்ம ஸ்கூலோட புதிய ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் குச்சன். ஒரே செகண்ட்ல ஹால் முழுக்க கைத்தட்டல் வெடிச்சது. பிரசிடென்ட் குச்சன், வாழ்த்துகள். ஃப்ரெண்ட் என்னை கட்டிப்பிடிச்சான். டே ஜெங், நீ உண்மையாவே செய்து காட்டிட்ட. நான் கிரவுட் நடுவுல ஜீன் கிங்க பார்த்தேன். அவ அமைதியா சிரிச்சா. அந்த ஸ்மைல் பார்த்த உடனே இந்த விக்டரி முழுக்க வொர்த் இட்னு ஃபீல் ஆயிடுச்சு.